மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி ஒரு விமர்சனம் சோபா மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக விசிகே அலுவலகத்திற்கு ஒரு சோபா சென்று கொண்டிருக்கிறது, அப்படி ஒரு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் சோபா மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் அந்த இடத்தை அலுவலகத்தில் உட்கார்வதற்கு ஒரு சரியான சோபா இல்லை என்று அவர்கள் ஏற்பாடு செய்து அமைத்து கொண்டதுதான் அந்த சோபா. ஒரு சோபா செட்டை கொடுத்துத்தான் இவர் ஆட்சி அமைக்க ஆதரவு கோரணும் அப்படின்ற ஒரு தலையெழுத்தே கிடையாது. அப்படி ஒரு எண்ணமும் விசிகே தலைவர் திருமாவளவன் அப்படி ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்காது. ஒரு நல்ல அவர் உட்கார்வதற்கு அந்த இடத்திற்கு ஒரு நல்ல ஒரு சோபா அவங்களே ஏற்பாடு பண்ணிக்கிட்டது. இதுதான் உண்மை. விஜய் வராரு, தமிழக முதல்வர் வருகிறார் என்று சொல்லி ஒரு புதிய சோபா அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் உண்மை. இதுதான் உண்மை. சோபா செட்டு மாடல் சோபா மாடல் ஆட்சி என்று தயவு செய்து இவ்வளவு கீழ்த்தரமாக ஆட்சி ஆள வேண்டிய அவசியம் விஜய் அவர்களுக்கு இல்லை. உண்மை இதுதான். ஒரு மரியாதை, அவர்கள் விஜய் மீது ஒரு மரியாதை, அந்த இடத்திற்கு அவர் அப்படி இருக்கணும், சோபா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் அவங்க அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி நல்லா தெரியும். விசிகே தலைவரை பற்றியும் எனக்கு நன்றாகவே தெரியும். நேர்மையானவர், நாணயமானவர். தயவுசெய்து இப்படி ஒரு விமர்சனங்கள் தேவையில்லை.